மாவட்ட மேட்டுப்பாளையம் சாலையில் கோவை மாநகராட்சி சார்பாக இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார். சுமார் 12 நீளத்தில் 900 கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் இந்திய திருநாட்டின் தேசிய விலங்கான புலியின் சிலை கோவை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி கூறியதாவது: ஜூலை 29 உலக புலிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புலிகளை பாதுகாக்க வேண்டும், புலிகள் தினத்தை உற்சாகமாக அனுசரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பாக இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இதன் பராமரிப்பு செலவுகளை கொங்குநாடு கலை ஏற்றுள்ளது. இந்த சிலையை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் புலி குறித்த எண்ணங்கள் நினைவில் ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது தமிழ்நாடு வன மேம்பாடு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ், மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இச்சிலையை சென்னையை சேர்ந்த பிளாக்சிஸ் மீடியா நிறுவனத்தை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் மகாபிரபு ஆகியோர் வடிவமைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக டைகர் தினம் 29 ஜூலை வேர்ல்ட் டைகர் டே வருது. இதை கமமரேட் பண்றதுக்காக எங்க கல்லூரி கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம்னு நினைச்சா, அப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கேட்டப்போ இந்த பிளேசஸ் அவைலபிள் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அனிமல் செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு கண்டிப்பா டைகர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தா. எதனாலனா கோயம்புத்தூர் சுத்தி 3 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆனமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ். So based on this, we thought we have to promote tiger. ஏன்னா எல்லா எலிபென்ட்ஸ்க்கு சொல்றாங்க டைகர் மேல எல்லாருமே அது ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் ஃபாரஸ்ட்ல எல்லாமே வேணும் நமக்கு. டைகர் பீயிங் a very important predator as well, it preserves the forest as well. இன்னைக்கு நம்ம காடு வனங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா காடுகள் தான் நமக்கு தெரியும், நம்மளோட உயிர் மூச்சே காடுகள் தான். அதுக்கு கோயம்புத்தூர் இட்ஸ் சரௌண்டட். we are very lucky to have this beautiful weather and climate. இதை நாம ப்ரிசர்வ் பண்ணணும்னா நம்ம இந்த அனிமல்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ். இது நாங்க இந்த ஜங்ஷன்ல வச்ச காரணம் இது மேட்டுப்பாளையம் ரோடு. அது இட்ஸ் டேக்ஸ் யூ டு தி அவர் பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் ஹில்ஸ் நீலகிரி, நம்ம ஊட்டிக்கு. அங்க டைகர் ரிசர்வ்ஸ், நம்ம ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன், இது எல்லாத்தையும் ஒரு மெசேஜா எங்க கல்லூரி மூலம் நாங்க கொடுக்கலாம்னு நினைச்சோம். நன்றி.